God steps in, when God steps in, நீர் வந்தாள். சொல்லுங்கள், நீர் வந்தாள். ஆமா, நீர் வந்தாள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நான் வாசிக்க கேட்க விரும்புகிறேன். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 1009வது பக்கம், 1009, 1009, 1009வது பக்கம், 37வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோளினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்கதரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்கதரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல்லி என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரித்திர பின்னணியோடு கூட சேர்ந்து ஆவிக்குரிய விளக்கத்தையும் நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். உங்களுடைய வேதத்திலே இந்த 37வது அதிகாரம் இருக்கின்ற பக்கத்திலே இந்த சரித்திர பின்னணியத்தை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சரித்திர பின்னணியத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த கேலண்டர்ஸ் வருது. சரித்திர பின்னணியத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது முடியாவிட்டாலும் இந்த செய்தியை திரும்ப கேட்டு நீங்கள் குறிப்புகளை குறித்து வைத்துக் கொண்டால் உங்கள் காலத்திலும் படிக்கும் போதெல்லாம் அது நினைவிற்கு வரும், புரிய வரும். உங்களுக்கு பிறகு உங்கள் பிள்ளைகள் உங்கள் வேதத்தை எடுத்து பார்க்கும்போது அவர்கள் இந்த குறிப்புகள் எல்லாம் அறிவதற்கு சாத்தியம் கிடையாது. ஆமாம், இப்பயே வேதம் மறக்கப்பட்டு விட்டது. அவை பின்னாட்களிலே சாத்தியம் இருக்காது. உங்கள் பிள்ளைகள் வேதத்தை வாசிப்பதற்கு லகுவாக இருக்கும். ஆகவே இதை நீங்கள் ஒரு தீர்க்க தரிசனமாய் எண்ணி இதை குறித்து கொள்ள நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எசேக்கியேல் ஒரு தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, ஒரு ஆசாரியனாக ஆலயத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தார். அவர் தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, நாட் only was a prophet but also a priest. அவன் தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, அவன்
ஒரு ஆசாரியனாகவும் ஆலயத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தார். 598 பிசியிலே, கிறிஸ்துவுக்கு முன் 597 8ஆம் வருடங்களில் பாபிலோனின் ராஜா யூதாவின் மேல் படையெடுத்து, இஸ்ரவேலின் மேல் படையெடுத்து, இஸ்ரவேலின் யூதாவின் ராஜாவையும் யோயாக்கீம், எல்லாரும் சொல்லுங்க யோயாக்கீம், இன்னொரு தடவை சொல்லுங்க. அவன் எல்லாரும் பின்னால இருக்கும், எல்லாம் சொல்ல சொன்னா எல்லாரும் சொல்லணும். அவன் யாருக்கோ ஒருத்தருக்கு மாத்திரம் அப்படின்னு நினைக்காதீங்க. வசனத்தை சொல்லும் போது வசனம் உங்களுக்குள்ளார போகணும். யோயாக்கீம் எசேக்கியேலையும் ராஜாவாகிய யோயாக்கீமையும் அவனோடு கூட சேர்ந்து தேசத்தின் ஜனங்களிலே 10,000க்கும் மேற்பட்டவர்களையும் பாபிலோன் ராஜா சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு சென்றார். பாபிலோனின் ராஜா சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு சென்றார். ராஜாவாகிய யோயாக்கீமுக்கு பதிலாக பாபிலோனின் ராஜா யூதாவின் மேலே யோயாக்கீமினுடைய மகன் சிதேக்கியாவை ராஜாவாக வைத்தார். யோயாமுக்கு பதிலாக யோயாக்கீம் இப்பொழுது சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார், பாபிலோனுக்கு போயிட்டார். அவருக்கு பதிலாக அவருடைய மகன் சிதேக்கியாவை யூதாவின் மேல் ராஜாவாக பாபிலோன் ராஜா வைத்தார், அமர்த்தினார். வைக்கும் போதே சொன்னார், நான் உன்னை ராஜாவாக்குனதுனால கடைசி வரைக்கும் என் காலை பிடிக்கிறவனா தான் இருக்கணும், என் காலு கீழே வேலை செய்கிறவனா தான், என்னை கீழே வேலை செய்கிறவனா தான் இருக்குன்னு சொல்லி வைத்தார். ஒரு 6 வருட காலம் இந்த சிதேக்கியா பாபிலோன் ராஜா சொல்லுவதன் போலெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தார். 6 வருடங்களுக்கு பின்பதாக சிதேக்கியா பாபிலோனுக்கு எதிராக அவர் காரியங்களை செய்ய ஆரம்பித்த பொழுது, 2வது முறையாக 586 கிறிஸ்துவுக்கு முன் 586வது வருஷத்திலே பாபிலோன் ராஜா இஸ்ரவேலின் மேல் படையெடுத்து எருசலேம் நகரத்தை தீக்கிரையாக்கி தேவாலயத்தை முற்றிலுமாய் அழித்து மீண்டுமாய் ஒரு கூட்ட ஜனத்தை சிறைப்பிடித்து கொண்டு போனார். இதுதான் சரித்திரம். ஜனங்கள் இப்போ மறுபடியும் சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்கள், அநேக வருஷங்களாய் சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்கள், சீக்கிரத்திலே நாம் எருசலேமுக்கு போயிடுவோம், சீக்கிரத்திலே நம்ம பிள்ளைங்க நம்ம எல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாயிருக்கும், நல்ல ஒரு எதிர்காலம் நமக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி அவர்கள் கனவு கண்டு கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் பாபிலோன் ராஜா மறுபடியும் எருசலேமின் மேல் படையெடுத்து தேவாலயம் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு விட்டது, நகரம் தீக்கிரையாக்கப்பட்டு விட்டது, அழிக்கப்பட்டு விட்டது என்கிற ஒரு செய்தியை அங்கே இருந்து வந்த மனிதர் ஒருவர் சொல்ல கேட்டு ஜனங்கள் எல்லாருக்கும் இப்பொழுது நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை வந்துவிட்டது. இனி அவர்களுக்கு செழிப்பு இல்லை, இனி அவர்களுக்கு வாழ்க்கை இல்லை, இனி அவர்களுக்கு நன்மை இல்லை என்கிற ஒரு நிலைமை வந்துவிட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய இந்த எசேக்கியேலை அவர் ஒரு நாள் அழைத்து கொண்டு போய் ஒரு பெரிய பள்ளத்தாக்கின் நிறுத்தி அந்த பள்ளத்தாக்கை சுற்றிலும் நடந்து வர பண்ணினார். அந்த பள்ளத்தாக்கு எங்கிலும் 1000 எலும்புகள் நிறைந்திருந்தது. 1000 கணக்கிலே எலும்புகள் நிறைந்திருந்தது, எலும்பு கூடுகள் நிறைந்திருந்தது. அந்த எலும்புகள் எல்லாம் மகா திரளாய் இருந்தது. அந்த எலும்புகள் எல்லாம் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. 2 காரியங்கள், மகா திரளாய் இருந்தது, சொல்லுங்கள் மகா திரளாய் இருந்தது, மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. They were very high and they were very dry. ஆமா, அவர்கள் மகா திரளாய் அந்த எலும்புகள் நிறைந்திருந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்து இருந்தது.
வேத பண்டிதர்கள் இதை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லுகிறாங்கன்னு சொன்னால், இந்த எலும்புகள் எல்லாம் அப்படியே நம்ம கல்லறை தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குழி தோண்டும் போதே அங்கே சில எலும்புகள்லாம் பழைய 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வைக்கப்பட்ட எலும்புகள் எல்லாம் வெளியே வரும். எலும்புகள் அப்படி கல்லறை தோட்டத்திலிருந்து வெளியே வந்த, எப்பொழுதோ அடக்கம் பண்ணப்பட்டு இப்பொழுது வெளியே வந்த எலும்புகள் அல்ல. இவைகளெல்லாம் அப்படிப்பட்ட எலும்புகள் அல்ல. ஒரு நாள் அந்த பள்ளத்தாக்கிலே பெரிய ஒரு யுத்தம் நடந்திருக்கிறது. கவனிங்கள், பெரிய ஒரு யுத்தம் நடந்திருக்கிறது. அந்த யுத்தத்திலே தோற்று போன சேனை, கவனிங்கள், தோற்று போன சேனை, அந்த வார்த்தையை மறுபடியும் நான் உச்சரிக்க விரும்புகிறேன். எல்லாரும் சொல்லுவோம், தோற்று போன சேனை. தோற்று போன சேனை அப்படியே யாருமே கவனிப்பாரற்று அவர்கள் எல்லாம் செத்து கிடந்தார்கள். பிரேதங்கள் கிடந்தது. யாரும் அந்த பிரேதங்களை அடக்கம் பண்ண யாருமே வரல. எல்லாரும் தோற்று போனவர்கள் எல்லாம் ஓடிட்டாங்க. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கிலே இப்பொழுது பிரேதங்கள் கிடக்கிறது. அந்த பிரேதங்களை பறவைகள் விலங்குகள் தின்று, விலங்குகள் ஒன்றோடு ஒன்று பிரேதங்களோடு கூட மோதி, அந்த பிரேதங்களை ஒரு புலி ஒரு சிறுத்தை கையை இழுக்க, ஒரு நரி காலை இழுக்க, அவை திக்கொன்றாக திசைக்கு ஒன்றாக எலும்புகள் சிதறிவிட்டது. அப்புறம் காலப்போக்கிலே வெள்ளம் வந்த பொழுது, மழை நீர் அதிகமாகி வெள்ளம் வந்த போது அந்த எலும்புகள் எல்லாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கும், அந்த இடத்திலிருந்து இந்த இடத்திற்கும் அடித்து செல்லப்பட்டு விட்டன. இப்போ கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு இந்த எலும்புகள் பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி ஒரு செய்தியை கொடுக்க விரும்பினார். ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்க. God wanted to give Ezekiel the prophet a message and a promise. ஒரு செய்தியை கொடுக்க விரும்பினார், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்க விரும்பினார். சொல்லுங்கள், ஒரு செய்தியை கொடுக்க விரும்பினார், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்க விரும்பினார். என்ன செய்தின்னு சொன்னா, யூதாவின் ஜனங்கள் எல்லாம் சிறையிருப்பில் இருக்கிறார்கள், அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் தோல்வி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கை அற்றுப்போன நிலைமையில இருக்கிறார்கள். எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிட்ட நிலைமையில இருக்கிறார்கள். இந்த பரிதாபமான நிலைமைக்கு காரணம் என்னவென்றால், கவனிங்கள், இந்த பரிதாபமான நிலைமைக்கு காரணம் என்றால், அவர்கள் சிலை வணக்கங்கள், கர்த்தரை விட்டுவிட்டு சிலை வணக்கங்கள் செய்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தவர்களாய் மாறினார்கள். அது மாத்திரம் இல்ல, அவங்க காலப்போக்கில் என்ன சொன்னாங்க, சிலை வணக்கம் செய்த நிமித்தமாக, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நடந்தது நிமித்தமாக தேவன் அவர்களை அப்படியே ஆசீர்வாதம் இல்லாதவர்கள் ஆக்கும் போது அவர்கள் வெறுமையாகி போனார்கள். அவர்கள் சொன்னாங்க, நாங்க உலர்ந்த எலும்புகளை, 11வது வசனம் வாசித்து பாருங்க, 37:11 வாசித்து பாருங்க. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார், இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து, இதோ அவர்கள், சொல்லுங்கம்மா, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்கதரிசனம் உரைக்க வேண்டும். என்ன சொல்லுகிறார்கள் அவர்கள் எல்லாம்? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம், எங்களுக்கு ஒரு எதிர்காலமே வாழ்க்கையே இல்லாத ஒரு நிலை ஆகிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நீ சொன்னபடியே ஆயிற்று, உனக்கு ஆயிற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ சொன்னபடியே உனக்கு ஆயிற்று. ஆமா, கர்த்தருடைய வார்த்தை மிகவும் அழகாய் சொல்லுகிறது, நீ சொன்னபடியே உனக்கு ஆகும். ஆமென் சொல்வீங்களா? ஆகவே தேவ பிள்ளைகள் வாயின் வார்த்தைகளை குறித்து வாயின் அறிக்கை மிக மிக முக்கியமானது. சொல்லுங்கள், வாயின் அறிக்கை மிக மிக முக்கியமானது. சொல்லுங்கள், பின்னால் இருக்குன்னு சொல்லுங்க, வாயின் அறிக்கை மிக மிக முக்கியமானது. இங்கே ஒரு கர்த்தருடைய பிள்ளை இருக்கிறார்கள். அவர்களுடைய
திருமணம் நான் தான் நடத்தி வச்சேன். திருமணம் முடிந்து ஒரு 6 மாதத்திலே அந்த பெண் சொன்னா, இன்னைக்கு விசுவாசியாக இருக்கிறாங்க, நான் சொல்கிறது யாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். என்ன சொன்னால், பாஸ்டர், ரட்சிக்கப்படாத, சரியாக கர்த்தரை அறியாத அந்த பிள்ளை நல்ல ஒரு ஆவிக்குரிய நிலையில் இருந்தவள். நிச்சயிக்கப்பட்ட பொழுதே எனக்கு தெரிந்து விட்டது, நல்ல ஒரு ஆவிக்குரிய நிலை. 6 மாதம் கழித்து சொன்னால், ரட்சிக்கப்படாத, கர்த்தருக்கு பயப்படாத, கர்த்தரை அறியாத ஒரு ஆளை என் தலையில் கட்டிட்டாங்க அப்படின்னாங்க. என் தலையில் கட்டிட்டாங்க அறிக்கை செய்தாள். ஆனால் கொஞ்ச நாட்களிலேயே அந்த பெண் சுதாரித்து கொண்டாள். தன்னை சுதாரித்து கொண்டு அப்படியே கர்த்தருடைய சமூகத்திலே எல்லாவற்றையும் மாற்றினாள். இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு 90% குடும்பத்தின் நிலை மாறிவிட்டது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துமா? ஆமாம், நான் சொல்றது யாருன்னு சொல்லி தெரியும். நான் சொல்றது யாருன்னு சொல்லி தெரியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எலும்புக்குள்ளார ஒன்று இருக்கு தெரியுமா? அதுக்கு பேர் என்ன? ஊன், மஜ்ஜை. ஆமாம், மஜ்ஜை. எலும்புக்குள்ளார இருக்கிற மஜ்ஜை ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஆமாம், எங்கள் வீட்டில் அடிச்சுக்குவோம் எல்லாத்துக்கும். இந்த வாரம் கறி எடுப்பாங்க, வாரம். அப்போ இந்த வாரம் நல்லி எலும்புன்னு சொல்லுவாங்க, அதற்கு பேர் நல்லி எலும்பு. ஆமாம், நல்லி எலும்பு. திருச்சியில் ஹோட்டல்ஸில் நல்லி எலும்புகளை மாத்திரம் அப்படியே மசாலாவாக்கி, நல்லி எலும்பு மசாலான்னு சொல்லி என்னுடைய மகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், சாப்பிட போனால் நல்லி மசாலான்னு சொல்லி கேட்பார். ஒரு கப்பு நிறைய நல்லி எலும்புகள், கொஞ்சம் கொஞ்சம் கறி ஒட்டி இருக்கும், அது அப்படியே மசாலா போட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஆமாம், ரொம்ப அருமையாக இருக்கும், மிக மிக அருமையாக இருக்கும். அந்த நல்லி எலும்பு இந்த வாரம் எனக்கு வந்தால் அடுத்த வாரம் என் தம்பிக்கு, அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு தம்பிக்கு, அடுத்த தம்பிக்கு. ஆமாம், அந்த நல்லியை வைத்து ஊதுவோம், ஊதி ஊதி உறிஞ்சி பார்ப்போம். வரல, உள்ளே இருக்கிற ஊன் வரல அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம்? ஆமாம், எங்கள் அம்மா அம்மியில் வச்சு அப்படி மெல்ல, நாங்கள் வச்சா அப்படி ஜாம் ஆயிரும், நாங்கள் வச்சு அடித்தா ஜாம் ஆயிரும், வேகம் அடிச்சிடும். அதனால் எங்கள் அம்மா அப்படியே மெல்ல இடித்து அந்த நல்லி எலும்பை உடைச்சி அதுக்குள்ளே இருக்கிற, இப்போ நினைச்சாலுமே எனக்கு அப்படியே எச்சி வருது, அதுக்குள்ளே இருக்கிற ஊனை அப்படி எடுத்து தருவாங்க பாருங்க. அதுக்குள்ளே இருக்கிற ஊனை எடுத்து தருவாங்க. அந்த ஊன் என்பது, அந்த ஊனில் தான் ஸ்டெம் செல்ஸ் என்கிற அணுக்கள் இருக்குது, ரத்த அணுக்கள், ஸ்டெம் செல்ஸ், STEM, ஸ்டெம்ஸ். அந்த மச்சையில் தான், ஊனில் தான் ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெம் செல் தான் ரத்தத்தை உற்பத்தி ஆக்குகிறது. சொல்லுங்கள், என்ன செய்யுது ரத்தத்தை? ஆமாம், உங்கள் உடம்புல இருக்கிற ரத்தம் எங்கே உற்பத்தி ஆகுது தெரியுமா? இந்த ஊனில் தான் உற்பத்தி ஆகுது. எலும்புக்குள்ளார இருக்கிற ஊனில் தான் உற்பத்தி ஆகுது. ஆமாம், எலும்புருக்கி டிபின்னு சொல்லுகிறோம். எலும்புருக்கி டிபி என்றால் என்ன? இந்த எலும்புக்குள்ளார இருக்கிற இந்த ஊன் ரத்தத்தை உற்பத்தி செய்வது குறைந்து போகிறது. அந்த ஊன் உலர்ந்து போக ஆரம்பிக்கிறது. அதுக்கு பேர் தான் டிபி, காச நோய். அப்போ அதுக்கு இந்த ஊன் உலர்ந்து போகாமல் ரத்தத்தை உற்பத்தி செய்வது தொடரும்படிக்கு அதற்கு வேண்டிய சிகிச்சை அளிக்கப்படுது. அதான் காச நோய் சிகிச்சை. ரைட். இப்போ இந்த ஊன்ல தான் ரத்தம் உற்பத்தி ஆகிறது. எலும்பில் இருக்கிற ஊன்ல தான் ரத்தம் உற்பத்தி ஆகிறது. இந்த எலும்பில் இருக்கிற ஊன் ரத்தத்தை உற்பத்தி செய்வதனால தான் நம்முடைய சரீரத்தில் ரத்த ஓட்டம் உண்டாயிருக்கிறது. அந்த உற்பத்தி ஆகிற ரத்தத்தை நரம்புகள் எடுத்து செல்கிறது. உடம்பு முழுவதும், சரீரம் முழுவதும் உற்பத்தி, எலும்புகளிலே ஊனிலே உற்பத்தி ஆகிற ரத்தத்தை ஆங்காங்கு இருக்கிற நரம்புகள் எடுத்து எங்கெல்லாம் கொண்டு செல்லுமோ அங்கெல்லாம் நரம்புகள் ரத்தத்தை கொண்டு செல்கிறது. ரைட். நரம்புகள், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமா, நரம்புகள் ரத்தத்தை. இப்போ இந்த எலும்பு உலர்ந்து போயிட்டு இருந்தால் அதில் இருக்கிற ஊனு என்ன செஞ்சிடும்? உலர்ந்து போயிடும். அப்போ அதில் இருக்கிற ஊன் உலர்ந்து போயிடுச்சுன்னு சொன்னால் ரத்தம் உற்பத்தி ஆகிறது நின்று போகும். ரத்தம் உற்பத்தி ஆகிறது நின்று போகுமே, ஆனால் உயிர் அடைவது சாத்தியமே இல்லை. இன்னைக்கு மாத்திரம் இல்லை, என்னைக்குமே சாத்தியம் இல்லாத நிலைமை உண்டாகிவிடும். என்றைக்குமே சாத்தியம் இல்லாத நிலை, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட நிலை, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட நிலை. கர்த்தர் சொல்லுகிறார், தீர்க்கதரிசியை பார்த்து இந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கிலே நடந்து வாழ்ந்து சொல்லுகிறார். பெரிய ஒரு பள்ளத்தாக்கு, பெரிய ஒரு பள்ளத்தாக்கு. அகஸ்தியர்பட்டிக்கு மேலே ஹோல் அகஸ்தியர், இங்கேருந்து
லெவல் கிராசிங் கேட்டு, ரயில்வே கேட்டு வரைக்கும் உள்ள இடத்துக்கு இடத்தை சுற்றி எவ்வளோ பெரிய ஏரியா இருக்குமோ அவ்வளோ பெரிய ஏரியா. இந்த எலும்புகள் பள்ளத்தாக்கு வழியாக எசேக்கியேல் தீர்க்கதரிசி நடந்து போகிறார். இந்த எலும்புகளை பார்க்கும்போது அவருக்கு ஒன்று தெரிகிறது, மனிதனுடைய சக்தியினால், மனிதனுடைய பிரயாசத்தினால் இந்த எலும்புகளை ஒன்று சேர்க்கவும் முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், ஒன்று சேர்க்கவும் முடியாது. இந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றா குவிக்கவும் முடியாது. இன்னொன்று, அந்தந்த எலும்புகளை அந்தந்த எலும்புகளோடு சேர்க்கவும் முடியாது. இந்த எலும்புகளை எல்லாம் ஒன்று சேர்க்கவும் முடியாது. ரெண்டாவது, அந்தந்த எலும்புகளை அந்தந்த எலும்புகளோடு சேர்க்கவும் முடியாது. சாத்தியமற்ற சூழ்நிலை. எல்லாரும் சொல்லுங்கள், சாத்தியமற்ற சூழ்நிலை. மறுபடியும் சொல்லுவோம், சாத்தியமற்ற சூழ்நிலை. எந்த கோணத்தில் நின்று பார்த்தாலும் எலும்புகளை ஒன்று சேர்க்க முடியாது. எந்த கோணத்தில் நின்று பார்த்தாலும் இந்த தலை எலும்பு மண்டையோடு எங்கே, இதனுடைய கை எங்கே இருக்கிறது என்று தேடி கண்டுபிடிக்க முடியாது. இந்த மண்டையோடு ராமராஜனுடைய மண்டையோடு, ராஜனுடைய மண்டையோடு இருக்குது. ரைட். இந்த ராஜனுடைய மண்டையோட்டனுடைய கை எலும்பு எங்க இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிக்க முடியாது, மனுஷனால் முடியாது. இந்த ராஜனுடைய மண்டையாட்டனுடைய கால் எலும்பு எங்க இருக்குதுன்னு ஒருத்தர் கண்டுபிடிக்க முடியாது, சாத்தியம் கிடையாது. அப்படியே ஒன்னொன்னாக கண்டுபிடிச்சு ஒன்றை அதை அந்த எலும்புகளை அந்தந்த எலும்புகளோடு சேர்க்கவும் சாத்தியம் இல்லை. உங்களிலே யாருக்கே ஆகிலும் இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் காணப்படுமையானால், உங்களுடைய கடன் சூழ்நிலைகள் நிமித்தமாக நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை, உங்களுடைய பிள்ளைகளுடைய நடக்கை நிமித்தமாக, பிள்ளைகளை குறித்த கவலை நிமித்தமாக ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்களே ஆனால், புருஷனுடைய குடி நிமித்தமாக நீங்கள் நம்பிக்கை இழந்து போய்விட்ட ஒரு சூழ்நிலை, எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையிலே நீங்கள் இருப்பீர்களே ஆனால், என்ன சொன்னாலும் புரிந்து கொள்ளாத கணவன். சில பேர் இருக்கிறாங்க. அடையங்குருக்குளத்தில் எனக்கு ஒரு விசுவாசியை தெரியும். அவர் என்ன தெரியுமா செய்வாரு, டெய்லி மனைவிக்கு டெய்லி 50 ரூபா கொடுத்துருவார். டெய்லி 50 ரூபா கொடுத்துருவாரு. பிரியாணி போட்டாலும் சாப்பிடுவார், கஞ்சி ஊற்றினாலும் சாப்பிடுவார், கஞ்சிக்கு ஊறுகாய் வச்சாலும் சாப்பிடுவார், ஊறுகாய் வைக்கலனாலும் ஒன்றும் கேட்க மாட்டார். ஆனால் 50 ரூபாய்க்கு மேலே தரவும் மாட்டார். இந்த மனுஷனை என்ன செய்கிறது? இப்படிப்பட்ட ஆளை என்ன செய்யலாம் சொல்லுங்க? அவங்க மனைவிக்கு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை ஏன் வராமல் போகும்? நிச்சயமாய் நம்பிக்கை மட்டும். சில கணவன்மார், நான் சொல்றத எல்லாரும் கணவன்மார் கேட்டுங்க, சில கணவன்மார் குடித்து விட்டு வேலைக்கு போவதில்லை, சில கணவன்மார் குடிப்பதும் இல்லை, வேலைக்கு போவதும் இல்லை. ஒரு ஆமீன் கூட சகோதரிடத்திலிருந்து வரல பாருங்க. ஆமாம், குடித்து விட்டு சில பேர் வேலைக்கு போக மாட்டாங்க. சில கணவன்மார் என்ன செய்யறதில்ல, ஆமாம், அப்படியே தூங்குவாங்க. ஆமாம், இதை சாப்பிடுவாங்க, இல்லையா மறுபடியும் படுத்து தூங்குவாங்க. ஆமாம், நம்பிக்கையற்று போன ஒரு சூழ்நிலை ஏன் அந்த குடும்பத்தில் உண்டாகாது? ஏன் உண்டாகாது? சிலருக்கு சரீரத்தில் உண்டான வியாதி நிமித்தமாய், பலவீனத்தின் நிமித்தமாய் சுகவாழ்வை குறித்த நம்பிக்கை அற்று போன ஒரு நிலைமை உண்டாகிறது. நம்பிக்கை இல்லாத பிள்ளை பிறப்புக்கான ஒரு காரியம் தாமதமாகும் போது பிள்ளை பிறப்பை குறித்த ஒரு நம்பிக்கை அற்று போய் விடுகிறது. கர்த்தர் தீர்க்கதரிசனத்தில் கேட்கிறார், கேன் தீஸ் போன்ஸ் லீவ்? இந்த எலும்புகள் உயிரடையுமா? மனுபுத்திரனே, தீர்க்கதரிசியே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கர்த்தர் கேட்கிறார். ஆமா, இந்த எலும்புகள் உயிரடையுமா? இங்க இருக்கிற ஒரு சிலருடைய பெயரை சொல்லி, இன்னாருடைய சுகவாழ்வு துளிர்க்குமா, இன்னாருடைய கடன் பிரச்சனை மாறுமா, இன்னாருடைய தொழில் பெருகுமா, இன்னாருடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுமா, இன்னாருடைய பொருளாதார பிரச்சனை மாறுமா?
இன்னாருடைய பொருளாதார நெருக்கடி மாறுமா? இன்னாருடைய வாழ்க்கை உயருமா? மேன்மை அடையுமா? விருத்தி அடையுமா? மணிபுத்திரனே, தேவன் சர்வ ஞானம் உள்ளவர். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. God is omniscience. சர்வ ஞானம் உள்ளவர். அவர் பார்த்து கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லி தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கிறார். அவன் தீர்க்கதரிசி எசேக்கியேல் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. தெரியாது, எனக்கு தெரியாது ஆண்டவரே, எனக்கு தெரியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர் ரொம்ப ஞானமா என்ன சொல்கிறார் தெரியுமா? ரொம்ப ஞானமா, ஆமா, உமக்கு தெரியும் ஆண்டவரே, இந்த எலும்புகள் உயிரடையுமா உயிரடையாதா என்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுக்கு தான் தெரியுமே. God knows every answer before he asks the questions. கேள்விகள் கேட்பதற்கு முன்பதாகவே தேவனுக்கு பதில் தெரியும். நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்கும் போதே அவன் சுகமடைய விரும்புகிறான் என்பது கர்த்தருக்கு தெரியும். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, கர்த்தருக்கு தெரியும். கேள்விகள் கேட்பதற்கு முன்பதாகவே தேவன் பதிலை அறிந்தவர். அப்படியானால் தேவன் பதிலை அறிந்தவராய் இருக்கும் போது ஏன் இந்த தீர்க்கதரிசனத்திலே அவர் கேள்வி கேட்க வேண்டும்? ஏன் கேட்கிறார்? மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லி ஏன் கேட்க வேண்டும்? ஏன் கேட்கிறார் தெரியுமா? தேவன் விசுவாசிக்கும் வண்ணமாக, சொல்லுது புரியுதா? தேவன் விசுவாசிக்கும் வண்ணமாக இந்த எசேக்கியேலும் விசுவாசிக்கிறானா என்பதை அறிந்து கொள்வதற்காகவே. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், நான் சொல்கிறதை நன்றாய் கவனிங்கள், உங்கள் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் கர்த்தர் விசுவாசிக்கும் வண்ணம் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்பதை கேள்வி. ஆமென் சொல்லுவீங்களா? உன் வழிகள் என் வழிகள் அல்லவென்றும் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லவென்றும் கர்த்தர் சொல்லுகிறார். என் வழிகளை காட்டிலும் உன் வழிகளை காட்டிலும் என் வழிகள், உன் நினைவுகளை காட்டிலும் என் நினைவுகள், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவ்வளவு உயரமாயிருக்கிறது. ஆமென் சொல்வீங்களா? மறுபடியும் சொல்லுகிறேன் பாருங்க. உன் வழிகளை காட்டிலும் என் வழிகளும், சொல்லுங்கள், உன் வழிகளை காட்டிலும் என் வழிகளும், உன் நினைவுகளை காட்டிலும் உன் திட்டங்களை காட்டிலும் என் திட்டங்களும், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவ்வளவு உயரமாயிருக்கிறது. இதை கர்த்தர் விசுவாசிக்கிற வண்ணமாக நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்பதற்கு காரணம் தான், கர்த்தர் விசுவாசிக்கிற வண்ணம் நீ விசுவாசிக்கிறாயா? உன்னுடைய திட்டங்களை காட்டிலும் கர்த்தர் திட்டங்கள் மகா 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 பெரியவைகளா இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்பதை கேள்வி. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? உயிரடையும். எப்போது உயிரடையும் தெரியுமா? அவர் வந்தால் உயிரடையும். அந்த சீனுக்குள்ளே வந்தா, அந்த சூழ்நிலைக்குள்ளே வந்தா அந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையும். சொல்லுங்கள், அந்த சூழ்நிலைக்குள்ளே வந்தால், அந்த சூழ்நிலைகளுக்குள்ளே வந்தால் அந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையும். உங்க சூழ்நிலை மாறுமா? மாறும். உங்க சூழ்நிலைக்குள்ளாய் கர்த்தர் வந்தா சூழ்நிலைகள் மாறும். நீர் வந்தால் மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. உங்கள் சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் கர்த்தரை கூப்பிடுங்கள், நீர் வாருமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே.
முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் சொல்லுவோம் எல்லாரும் சொல்ல நிறைவே வாரும். நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே. சொல்லுவோம் நீர் வாருமே நிறைவே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே. ஆவியான சத்தமாய் நிறைவே நீர் வாருமே. நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நீர் போதுமே. ஆவியானவரே எந்த ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே எல்லாம் தேவன் வருகிறாரோ, உங்க சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் இப்பொழுது கடந்து போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகளுக்கு நடுவே தேவன் எப்பொழுதெல்லாம் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் அங்கே பரிதாப நிலை என்பதே கிடையாது. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. இல்லை என்பது இல்லாமல் போகும். சொல்லுங்கள், இல்லை என்பது இல்லாமல் போகும். தோல்வி என்பது இல்லாமல் போகும். சாபம் என்பது இல்லாமல் போகும். தரித்திரம் என்பது இல்லாமல் போகும். தாழ்ச்சி என்பது இல்லாமல் போகும். ஆமா, கர்த்தர் என்ன சொல்கிறான்னு சொன்னா, என் மேல் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வைப்பீர்களே ஆனால் உங்கள் சூழ்நிலை எதுவாய் இருந்தாலும் அவைகள் எல்லாம் மாறி போகும் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகள் எல்லாம் மாறி போகும். உங்கள் துக்கம் எதுவானாலும் அவைகள் எல்லாம் மாறி போகும். உங்கள் இருள் எதுவானாலும் அவைகள் எல்லாம் மாறி போகும். உங்கள் குறைச்சல்கள் எதுவானாலும் அவைகள் எல்லாம் மாறி போகும். ஆமென் சொல்வீங்களா? பேதைகளை கர்த்தர் அவர் வரும்போது ஞானிகளாய் மாற்ற வல்லவர். வெட்கப்பட்ட உங்களை தலை நிமிர பண்ணுகிறவர். உங்கள் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவர். உங்கள் தோல்விகளை வெற்றியாய் மாற்ற வல்லவர். ஆமென் சொல்வீங்களா? ஏன் நல்ல வசதி இருந்தும் வாழ்க்கையிலே தற்கொலை செய்து கொள்கிறார்கள் தெரியுமா? சூசைட். ஏன் அநேக நல்ல வசதி உள்ள நிலையில் இருந்தும் அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் தெரியுமா? ஒரு பிரச்சனை வரும்போது, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது, ஒரு நெருக்கம் எதிர்கொள்ளும் போது வழியே இல்லை என்ற முடிவுக்கு வந்துகின்றார். வாழ்வே இல்லை என்ற முடிவுக்கு வந்து விடுகிறார். மறுபடியும் சொல்கிறேன், வழியே இல்லை என்ற முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். வாழ்வே இல்லை என்ற முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். நம்பிக்கையே இல்லை என்ற முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். ஆமா, ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன்பதாக கர்த்தருடைய பார்வையில் என் சூழ்நிலையை அவர் எப்படி பார்க்கிறார் என்று நீங்க பார்ப்பீர்களே ஆனால், என் சூழ்நிலையை கர்த்தர் எப்படி பார்க்கிறார் சொல்லி நீங்க அவர் கண்கள் வழியாய் பார்ப்பீர்களே ஆனால், ஆவா, உங்கள் சூழ்நிலைகளை காட்டிலும் உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். சொல்லுங்க, என் சூழ்நிலைகளை காட்டிலும் என்னோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. பெரியவர். மீண்டும் சொல்லுங்க, என் சூழ்நிலைகளை காட்டிலும் என்னோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர். சாராயம் வலிமையானது தான். சாராயம் வலிமையானது தான். குடும்பத்தை குட்டி சுவராக்கி விடும் தான். ஆனால் சாராயத்தை விட வலிமையானது, பவர்ஃபுல், மோஸ்ட் பவர்ஃபுல். சாராயத்தை விட ரொம்ப மோசம் எது தெரியுமா? சொல்லுங்க. என்னங்க தெரியாதவங்க மாதிரி இருக்கீங்க. சாராயத்தை விட கஞ்சா ரொம்ப மோசம், அப்படித்தானே? ஆமா, சாராயத்தை விட கஞ்சா ரொம்ப மோசம். ஆமா, சாராயத்தை விட கஞ்சா ரொம்ப மோசம். ஆமா, அது குடும்பத்தை நாசமாக்கிவிடும்.
சாராயம் சின்ன பின்னமாக்கிவிடும், இது நாசமாக்கிவிடும். ஆனா கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் நன்றாய் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், சாராயத்தை விட கஞ்சாவை விட தேவனுடைய வார்த்தை அதிக வலிமையானது. ஆமென் சொல்லுவீங்களா? அந்த கர்த்தருடைய பார்வை உங்களுக்கு இருக்கணும். கர்த்தருடைய பார்வை உங்களுக்கு இருக்கணும். சாராயத்தை விட கஞ்சாவை விட தேவனுடைய வார்த்தை வலிமையானது. ஆமென் சொல்லுவீங்களா? தேவன் வலிமையானவர், தேவன் வல்லமை உள்ளவர். உங்களுடைய பிரச்சனைகளே பெரிசுன்னு சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து, உங்க பிரச்சனை தான் பெருசு, எப்போது உங்கள் பிரச்சனைகளை பார்த்து புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னா, உங்கள் பிரச்சனைகளை விட தேவன் பெரியவர் என்பதை நீங்கள் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் பிரச்சனைகளை விட தேவன் பெரியவர். ஆமென் சொல்லுவீங்களா? அந்த விசுவாசம் உங்களுக்கு உண்டாக வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? அந்த விசுவாசம் உங்களுக்கு உண்டாக வேண்டும். சொல்லுங்கள், அந்த விசுவாசம் உங்களுக்கு உண்டாக வேண்டும். இப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? சூழ்நிலை மாறணும்னு சொன்னா அவர் வருகிறார், அவர் உள்ள வரணும். அவர் உள்ள வந்தா சூழ்நிலை மாறும். சதனா அடுத்து உங்கள் பட்சத்திலே நீங்க என்ன செய்யணும் சொன்னா, நீங்கள் அந்த தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், அந்த எலும்புகள் எல்லாம் மகா திரளாய் இருந்தது. மகா திரளாய் இருந்தது மாத்திரமல்ல, மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. இப்ப தீர்க்கதரிசியை பார்த்து நம்பிக்கையற்று போய் இருக்கிற அந்த சூழ்நிலை, யாருக்குமே நம்பிக்கை வராது, யாருக்குமே நம்பிக்கை வராது. அந்த நிலையிலே அந்த தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் நிர்மா சொல்றார், இந்த எலும்புகளோடு பேசு என்று சொல்லுகிறார். இந்த எலும்புகளோடு பேசு. ஒரு பக்கம் தலையோடா கிடக்குது, இன்னொரு பக்கம் இந்த அப்படியே இந்த விலா எலும்போட அந்த பகுதி, மார்பு பகுதி கிடக்குது. இன்னொரு பக்கம் கால் எலும்பு கிடக்குது, இன்னொரு பக்கம் கை எலும்பு கிடக்குது, இன்னொரு பக்கம் இந்த பெல்விக் அந்த பகுதி கிடக்குது. ஆமா, இப்போ கர்த்தர் சொல்கிறார், இந்த எலும்புகளோடு பேசு என்று சொல்லுகிறார். எலும்புகளுக்கு கேட்கும் சக்தி உண்டா? எலும்புகளுக்கு கேட்கும் சக்தி உண்டா? அந்த எலும்புகளுக்கு பேசுவது யார் என்று தெரியுமா? அந்த எலும்புகளுக்கு பேசுவது என்ன என்று புரியுமா? ஆனாலும் பேச வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆனாலும் பேச வேண்டும் என்று சொல்கிறார். தண்ணீரால் திவங்கி போயிருக்கிற சூழ்நிலையிலே, விடாய்த்து போயிருக்கிற நிலையிலே 20 லட்சம் மக்களுக்கு மேலே தண்ணீர் இல்லாமல் அவர்கள் பல மணி நேரங்கள் விடாய்த்து போனவர்களாக இருக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு முன்பதாய் மோசே இடத்துல என்ன சொல்லுகிறார்? நீ அந்த கன்மலையின் இடத்திலே பேசு என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அந்த கன்மலையின் இடத்திலே நீ பேசு. அப்ப கன்மலையின் இடத்துல பேசுன்னு சொன்னா கன்மலை கேட்குமா? பேசுறது என்னன்னு புரியுமா? ஆனா ஆண்டவர் பேச சொல்றார். இயேசு அத்திமரத்தை பார்த்து பேசினார். அத்திமரம் பேசுறத கேட்குமா? அத்திமரம் பேசுறத கேட்குமா? காற்றையும் கடலையும் பார்த்து பேசினார். காற்று கேட்குமா? கடல் பேசுகிறது என்னவென்று கடலுக்கு புரியுமா? இறையாதே அமைதலா இரு என்று சொன்னார். உடனே தானே கடல் இறைவது நின்று போயிற்று. ஆமென் சொல்லுவீங்களா? சாத்தியம் அல்லாதது சாத்தியமாகணும்னா, கவனிங்கள், மறுபடி சொல்லுகிறேன், சாத்தியம் அல்லாதது சாத்தியமாகணும்னா நீங்கள் பேச வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமே. உங்கள் சூழ்நிலையை பார்த்து பேசுங்கள். சொல்லுங்கள், உங்கள் சூழ்நிலையை பார்த்து பேசுங்கள். உங்கள் சூழ்நிலைகளை பற்றி பேசுவதை நிறுத்துங்கள். சொல்லுங்கள், உங்கள் சூழ்நிலையை பற்றி பேசுவதை நிறுத்துங்கள். உங்கள் சூழ்நிலையை பார்த்து பேசுங்கள். சொல்றது புரியலையா? உங்க சூழ்நிலையை பார்த்து பேசு, உங்க சூழ்நிலையை பற்றி பேசாதே. சொல்லுங்கள். இன்னும் எல்லாரும் பின்னால இருக்காங்க, எல்லாம் வாயில வரட்டும். உங்கள் சூழ்நிலையை பார்த்து பேசு, சூழ்நிலையை பற்றி பேசாதே. இன்னொரு தடவை சொல்லுங்க. ஆமா,
மலையை பார்த்து பேசு என்று சொன்னார். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ அப்பாலே பேர்ந்து தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் சொல்லி தான் சொன்னபடியே ஆகும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள். அவன் சொன்னபடியே ஆகும் என்று நான் உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். மலையை பார்த்து பேசுன்னு சொல்லுகிறார். உங்க பிரச்சனையே பற்றி பேசுவது தான் பிசாசுடைய தந்திரம். காலம் பூரா நிறைய விசுவாசிகளை பார்த்துருக்கேன். எனக்கு 25 வருஷமா 20 வருஷமா 10 வருஷமா இங்க இருக்கிற விசுவாசிகளிலே அநேகரை தெரியும். எப்ப பார்த்தாலும் அவங்கள சந்திக்கிற நேரத்தில் 99% அவங்க பிரச்சனையை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. பிரச்சனையை பற்றியே பேசிப்பாங்க. யாரும் தெரியுதா நான் சொல்றது? ஆமாம், இருக்கிறீங்க, இங்கே தான் இருக்கிறீங்க. வேற வெளியே இருக்கிற ஆட்களை பற்றி சொல்லலை, இங்கே தான். எப்போ பார்த்தாலும் எப்படி இருக்கீங்க ராஜன், எப்படி இருக்கீங்க நம்ம கேட்டால் போதும், உடனே அடுத்த ஒரு 20 நிமிஷம் எதை பற்றி தான் பேசுவார்? பிரச்சனையை பற்றி தான் பேசுவார். கர்த்தர் மகிமைப்படும்படியாய், நான் பரவசப்படும்படியாய், நான் ரொம்ப சந்தோஷப்படும்படியாய், ஆஹா கர்த்தர் இப்படிப்பட்ட நல்ல அருமையான விசுவாசியை எனக்கு கொடுத்திருக்கிறாரே என்று சொல்லி நான் மிகவும் ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாய் பேசுவாரா? பேசினதே கிடையாது, பேசினதே கிடையாது. நிறைய விசுவாசிகள் பிரச்சனையை பற்றி தான் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையை பற்றி. இன்னைக்கு ஆட்டை பற்றி பேசுனா நாளைக்கு மாட்டு, நாளைக்கு மாடை பற்றி பேசுனா அடுத்த நாள் கோழி, நாளைக்கு கோழியை பற்றி பேசுனா அடுத்த நாள் எதிர் வீட்டுக்காரன், அடுத்த நாள் எதிர் வீட்டுக்காரனை பற்றி பேசுனா அதுக்கு அடுத்த நாள் இந்த பக்கத்து வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி பேசினா அதுக்கப்புறம் இந்த விசுவாசியை பற்றி ஏதாயும் பிரச்சனைகளை பற்றியே தான் பேசிக்கொண்டிருப்பார்கள். பிரச்சனையை பற்றியே தான். கர்த்தர் என்ன சொல்கிறார்? எலும்புகளை பற்றி பேசாதே. ஆண்டவரே இந்த எலும்புகள்லாம் திரளாக இருக்குது, எங்கே போய் இந்த மண்டை ஓட நான் இந்த மண்டை ஓட்டோட ஆண்டவரே இதோட காலை நான் எங்கே போய் தேடுவேன் ஆண்டவரே? என்ன ஆண்டவரே இந்த மண்டை ஓட்டோட விழா எலும்பை நான் எங்கே போய் தேடுவேன் ஆண்டவரே? பிரச்சனையை பற்றி அல்ல, எலும்புகளை பற்றி அல்ல, எலும்புகளை பார்த்து பேசுன்னு சொல்லுகிறார். எலும்புகளை பார்த்து பேசு. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து பேசுங்கள். சொல்லுங்கள், உங்கள் சூழ்நிலைகளை பற்றி அல்ல, சூழ்நிலைகளை பார்த்து பேசுங்கள். இயேசுவே பேசுகிறதுக்கு வாய் தரவுங்க. சொல்லுங்க, உங்கள் சூழ்நிலைகளை பற்றி அல்ல பார்த்து பேசுங்கள். எல்லாரும் சொல்லுங்கள், பின்னால் இருக்கவங்க எல்லாரும் கொஞ்சம் அப்படியே ஜென்டில்மேன், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அப்படியே அப்படியே அசையாமல் இருக்கிற. ஆமா, உங்கள் சூழ்நிலையை பற்றி அல்ல, உங்கள் சூழ்நிலையை பார்த்து பேசுங்கள். வெளிச்சம் உண்டாவதற்கான சாத்தியம் இல்லாத பொழுதே கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். இருள் இருக்கும் போதே வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். கடனில் இருக்கும் போதே சீக்கிரத்தில் நான் கடன் கொடுப்பேன் அல்லாமல் கடன் வாங்க மாட்டேன் என்று பேசுங்கள். ஆமென் சொல்வீங்களா? வியாதியில் இருக்கும் போதே, பலகீனத்தோடு இருக்கும் போதே சுகவாழ்வு பற்றி பேசுங்கள். ஆமென் சொல்வீங்களா? வியாபாரம் டல்லா இருக்கும் போதே, டல்லா இருக்குதுன்னு உங்க வாயை திறந்து பேசாதீங்க. ஃபினாயில விட்டு கழுவுங்க, ஃபினாயில ஊத்தி கழுவுங்க. அது ஒரு கெட்ட வாய், அது ஊத்த வாய். ஆமா, வியாபாரம் டல்லா இருக்கும் போதே டல்லா ஆயிருச்சுன்னு சொல்லாதீங்க. வர வர விருத்தி அடைவேன். ஆமென் சொல்லுவீங்களா? வர வர விருத்தி அடைவேன். அப்படி சொன்னவர்கள் விருத்தி அடைந்து, இங்கே அவர்கள் விருத்தி அடைந்து இருப்பதை நான் பார்க்கிறேன். ஆமா, டல்லா இருக்குன்னு சொல்லவங்க டல்லா இது ஒன்னா இல்லாம போயிட்டதை நான் பார்க்கிறேன். என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, உங்களுக்கு சொல்லிதான் தர முடியும். தண்ணிக்கு குதிரையை தண்ணிக்கு பக்கத்துல கூட்டிட்டு தான் போக முடியும். தண்ணி குடிக்க என்னால வைக்க முடியாது, குதிரை தான் தண்ணி குடிக்க வேண்டும்.
உங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தண்ணி குடிக்க நான் வைக்க முடியாது. தண்ணீருக்கு பக்கத்தில் கொண்டு போகத்தான் விரும்புகிறேன். ஆமா, பிசாசினிடத்தில் பேசுங்க. நிறைய முறை நான் பேசியிருக்கிறேன். ஈன பிசாசு, என் குடும்பத்தில் கை வைக்க உனக்கு அதிகாரம் இல்லை. டேக் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ். உன் கையை எடுத்து போடு. குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கும்படியாக பிசாசை, உன்னை நான் இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்கிறேன். என் குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்க உன்னால் முடியாது. என் குடும்பத்தை விட்டு உன் கையை எடுத்து போடு. என் பிள்ளைகளை விட்டு உன் கையை எடுத்து போடு. மொபைல்ல கதியாய் கிடக்கிற வேண்டாத காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாய் போய்விட்ட என் பிள்ளைகள் மேலே ஈன பிசாசே, உன் கைகளை எடுத்து போடு என்று கட்டளையிடுகிறேன். நேற்றுக்கு பேப்பர்ல வந்திருக்கு. என்ன தெரியுமா வந்திருக்கு? பார்த்தீங்களா? நேற்றுக்கு பேப்பர்ல எல்லாம் மொபைல் பார்க்கிறாங்களோ அவருடைய மூளை அறிவெல்லாம் கம்மியாகிட்டே இருக்குதான். மூளை செயல்படுவது கம்மியாகிட்டே இருக்குதான். அவருடைய கண்களில் இருக்கிற அந்த பார்வை திறன் குறைவாகிட்டே இருக்குதான். குறைவாகிட்டே இருக்கு. ஜாக்கிரதை பிள்ளைங்கள் எல்லாம், ஜாக்கிரதை. உங்க பிள்ளைங்களுக்கு ஆமா அந்த நாட்கள்ல ஆமா நிலா நிலா வா வா நில்லாமல் வா வா அப்படின்னா, இந்த நாள்ல டக்குன்னு ஒரு மொபைலை கொடுத்து தொலை அப்படியே பார்த்துக்க. அவன் அப்படியே உட்கார்ந்து அப்படியே பக்கத்தில் மொபைலை வச்சுக்கிட்டு, இவங்களுக்கு கவலை இல்லை. இவங்க மொபைலில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க மொபைலை பார்க்கறதுக்கு பிள்ளை தடையா இருக்குது. அதனால பிள்ளைக்கு ஒரு ஓட்ட மொபைலை கொடுத்துட்டு பாருங்க, அதுக்கும் ரீசார்ஜ் பண்ணி அந்த பிள்ளைங்க குட்டிச்சோ வர்றதுக்கு யார் நம்ம காரணமா இருக்கா? பெற்றோர் தான் காரணமா இருக்கா? ஆமா, நீங்க தயவு செய்து, நான் போக்குவரத்துக்கு பைசா தருகிறேன், தயவு செய்து அகர்வாலுக்கும், அகர்வால்னா என்ன தெரியுமா? ஏதோ ஒரு வால் நினைச்சுக்காதீங்க. எப்படிங்க? ஆமா, நீங்க போய் பாருங்க, நான் உங்களுக்கு பைசா தரேன், நீங்க போய் பாருங்க. அங்க இருக்கிற பிள்ளைங்கள்லாம் யார் தெரியுமா? பெரும்பாலும் எல்லாம் பிலோ 12 தான். பிலோ 12 தான். ஆமா, கண்ணு பார்வை இழந்த நிலையிலே பிள்ளைகள் சிகிச்சைக்காக அங்கே வருவதை பலமுறை நான் பார்த்திருக்கிறேன். தேங்க்யூ தம்பி, பலமுறை பார்த்திருக்கிறேன். உங்களுக்கு உங்க பிரச்சனைகளை பற்றி உங்கள் பிரச்சனைகளை பார்த்து பேசுங்கள். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. என் பொருளாதாரத்திலே கை வைத்திருக்கிற ஈன பிசாசே, உன் கையை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடு. என் தொழிலிலே கை வைத்திருக்கிற ஈன பிசாசே, உன்னுடைய கையை நீ எடுத்து போடும்படியாய் கட்டளையிடுகிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. சங்கீதங்களின் புத்தகம் தயவாக சங்கீதங்களின் புத்தகம் 18வது அதிகாரம் எடுத்து வைத்துக் கொண்டீங்களா? 679வது பக்கம். 18வது அதிகாரம் சங்கீதங்களின் புத்தகம் 18வது அதிகாரம். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் ராஜாவாகிய சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. தன்னுடைய சத்துருக்கள் எல்லாருடைய கைக்கும் ராஜாவாகிய சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. 6வது வசனம் பாருங்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. 27வது வசனத்தை வாசி பாருங்க. 27, தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். சொல்லுங்கள், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன்.
கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே. என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்கிறது. உம்முடைய காருண்யம் என்னை உயர்த்தும், என்னை பெரியவனாக்கும். என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன். அவர்களை நீர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டுவேன். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தினால் இடை கட்டுகிறீர். அப்படி தனக்குத்தானே அவன் சொல்லிக் கொள்கிறதை பார்க்கிறோம். பிரச்சனை மிகுந்து இருக்கும்போது அவன் சொல்லுகிறான், உம்மாலே ஒரு சேரிக்குள்ளே நான் பாய்ந்து போவேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். எப்படிப்பட்ட மதில் எனக்கு முன்பதாக இருந்தாலும் நான் கர்த்தராலே அந்த மதிலை தாண்டுவேன். உங்கள் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அதை நான் தாண்டுவேன். சொல்லுங்கள், அதை நான் தாண்டுவேன். உம்மாலே நான் தாண்டுவேன். உம்மாலே நான் தாண்டுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து எந்த பிரச்சனைனாலும் பிரச்சனைக்குள்ளே நான் பாய்ந்து போவேன். சோர்ந்து போவேன் அல்ல, பாய்ந்து போவேன். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில், லைஃப் அண்ட் டெத் ஆர் இன் தி பவர் ஆஃப் தி டங். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. தழியா சொல்லணும்னு சொன்னா, தெளிவா சொல்லணும்னு சொன்னா, நீங்கள் வாழ்ந்திருப்பதும் வாழாதிருப்பதும் உன் வாயை பொறுத்து இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. நீ வாழ்ந்திருப்பதும் வாழாதிருப்பதும் உன் வாயை பொறுத்து இருக்கு. ஆமா, நீ வாழ்ந்திருப்பதும் வாழாதிருப்பதும் வாயை பொறுத்து இருக்கிறது. சொல்ல எதுவானாலும் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இந்த சூழ்நிலைகள் மாறும். நீர் வந்தால் மாறும். சாத்தியம் அல்லாததும் சாத்தியமாகும், முடியாததும் சாத்தியமாகும். சொல்லுங்கள், முடியாததும் சாத்தியமாகும். சொல்லுங்கள், முடியாததும் சாத்தியமாகும். சாத்தியம் அல்லாதது சாத்தியமாகும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. தீர்க்கதரிசி பேசினதும், எலும்புகளை பார்த்து பேசினதும் என்ன ஆயிட்டு தெரியுமா? There was rattling among the bones. இரைச்சல் உண்டாடுதான். அப்படியே பெரிய இரைச்சல், பெரிய இரைச்சல். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமா. God was causing a great rattling among the bones. எலும்புகளுக்குள்ளாக தேவன் பெரிய ஒரு இரைச்சலை கட்டளையிட்டார். ஆமா. மண்டை ஓடு அப்படி பறந்து வந்துச்சான். பறந்து வந்து அந்த எலும்பு கூடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த எலும்பு கூடோடு போய் அவ்வளோதான், சரியாச்சு. ஆமா. எலும்பு கூடு மண்டோடு அந்த அந்த விழா எலும்போடு அப்படியே இணைச்ச உடனே எங்கோ இருக்கிற அந்த முன்கை, எங்கோ இருக்கிற அந்த முன்கை இருக்குல்ல, முன்கை பறந்து வந்து அந்த இந்த கை இருக்கு பார்த்தீங்களா, தோள்பட்டை கை, இந்த கையோடு கூட கிராக், அவ்வளோதான், ஜாயிண்ட் ஆச்சா. இப்போ முழு கையும் பறந்து வந்து இப்போ அந்த விழா எலும்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த விழா எலும்போடு கிராக், கிராக், ஃபினிஷ்ட், ஜாயிண்ட் ஆச்சா. அதே போலவே இடது பக்க கை சர்ன்னு பறந்து வந்து இந்த பக்கத்தில் அந்த விழா பக்கத்தில் தோள்பட்டை பகுதியிலே அந்த அந்த கை ட்ரக், அவ்வளோதான், ஜாயிண்ட் ஆயிடுச்சான். அதே போலவே கால் எலும்பு அப்படியே பறந்து வந்துச்சான். கால் எலும்பு பறந்து வந்து இந்த பகுதியிலே, பெல்விக் பகுதியிலே அப்படி கிரக், ட்ரச், ஃபினிஷ்ட். இப்படி ஒவ்வொரு எலும்பும் ஒவ்வொரு எலும்போடு தன் எலும்போடு தன் எலும்புகள் சேர்ந்ததா. பள்ளத்தாக்கு நிறைய முழுவதும் எங்க பார்த்தாலும் இரைச்சல்கள், அசைவுகள், எலும்புகள் பறந்து போகிறது. அவன் இந்த தீர்க்கதரிசி பார்த்து கொண்டு இருக்கிறான். ஆமென் சொல்வீங்களா? ஆச்சரியப்படுகிறான். இது எப்படி எலும்புகள் பறக்க கூடுமா?
எலும்புகள் பறக்கக்கூடுமா? ஆமா, எலும்புகள் பறக்கக்கூடுமா? ஒரு போட்டி வச்சோம். எத்தனை பேருக்கு ஞாபகத்தில் இருக்குன்னு தெரியல. கணவன் அல்லது மனைவியினுடைய கண்களை கட்டி வரிசையா மனைவிமார்களை நிறுத்தி சரியான தன்னுடைய மனைவி இடத்துல போய் இவர் நிற்கணும். வச்சமா ஒரு தடவை? ஞாபகத்தில் இருக்குதா? ஆமாம். எப்படி கண்டுபிடிப்பார்? அதெல்லாம் கண்டுபிடிச்சிடுவார். ஆமாம், ஒன்றும் பேசக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது. அவரவருடைய மனைவியோடு கூட மனைவி பக்கத்தில் இருக்கணும். மனைவி பக்கத்தில் போய் நிற்கணும். அதில் ஒரு சில சீக்ரெட்லாம் இருக்குது. முடிஞ்சவொடனே சொல்கிறேன். இப்போ அந்த காரியத்தை ஆசையாக கேட்பீங்க. செய்தி முக்கியம். ஆமாம், இந்த போட்டி முக்கியம் இல்லை. ரைட். அப்போது அந்தந்த எலும்புகள் எப்படி அந்தந்த எலும்புகளோடு சேர முடியும், சேரக்கூடும்? அதுவும் எங்கோ இருக்கிற கையெலும்பு ஓடி வந்து தோள்பட்டை பகுதியிலே எப்படி இணைய முடிகிறது? எப்படி இணைய முடிகிறது? தீர்க்கதரிசி பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை. சொல்லுங்கள், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மறுபடி சொல்லுங்கள். உங்க வாழ்க்கையிலும் நான் சொல்லுகிறேன், தீர்க்கதரிசியாய் நின்று சொல்லுகிறேன், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்கள் சூழ்நிலைகள் எதுவாய் இருந்தாலும், உங்கள் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமா. இப்போ அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்த உடனே அடுத்து அவைகள் மேல் நரம்புகள் வந்தது. நரம்புகள் உங்க உடம்புல, என் உடம்புல இங்கிருந்து டெல்லி போயிட்டு டெல்லியிலிருந்து மறுபடியும் பெங்களூர் வரைக்கும் கம்பி நீட்டினா எவ்வளோ நீளம் இருக்குமோ, இங்கேருந்து டெல்லியிலேருந்து மறுபடியும் பெங்களூர் வரைக்கும் எவ்வளோ நீளமாக கம்பி நீட்ட முடியுமோ அவ்வளோ நீளத்துக்கு நரம்புகள் உங்கள் உடம்பிலே இருக்குது. ஆச்சரியமா இருக்குதா? ஆமாம். அப்போ இங்கேருந்து டெல்லியிலேருந்து பெங்களூர் அவ்வளவு நீளத்துக்கு நரம்புகள் உங்கள் உடம்பிலே இருக்குன்னு சொன்னால் எவ்வளோ, இந்த நரம்புகள் எல்லாம் உடலிலே அப்படியே பாய்ந்தது. இந்த நரம்புகள் எல்லாம் உடலிலே பாய்ந்தது. அந்த உடலின் மேலே சதைகள் உண்டானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு கிலோ கணக்கில் உண்டானது, சிலருக்கு கிராம் கணக்கிலே உண்டானது. ஆமாம், கிராம் கணக்கிலே, சிலருக்கு கிலோ கணக்கிலே, சிலருக்கு கிராம் கணக்கிலே உண்டானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவைகளை தோல் மூடிக்கொண்டது. இப்பொழுதெல்லாம் எல்லாம் அப்படியே உடம்பு நிற்கிது. எப்படிங்க? ஜவுளி கடை பொம்மை மாதிரி நிற்கிது. கரெக்டாக சொன்ன, ஜவுளி கடை பொம்மை மாதிரி நிற்கிது. ஜவுளி கடை பொம்மை மாதிரி. ஆமாம், அடையாளம் தெரியும், இதுதான் மில்டன் தெரியும், ஆனால் ஜீவன் இல்லை. இதுதான் மில்டன் தெரியும். ஆமாம், அப்படியே. ஆமாம், ஆனால் ஜீவன் கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறார், மனுபுத்திரனே, இந்த எலும்புகளின் மேலே நீ ஊதுனா அப்படின்னு ஊதுனா 4 திசைகளிலுமிருந்து ஆவியானவர் காற்றாக வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளார ஊதிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால நீ மொத்தமா ஊது அப்படின்னு ஊது. நான் என்ன செய்வேன் சொன்னா, 4 திசைகளிலுமிருந்து ஆவியானவர் காற்றாக வந்து ஒவ்வொரு எலும்புகளுக்குள்ளாக உயிரை கொண்டு வருவார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. காற்று ரூஹா சொல்லுங்கள். அப்படி இருதயத்திலிருந்து வரணும். ரூஹா, ரூஹா இல்ல, ரூஹா. அப்படின்னா என்ன சொன்னா, ஆவியானவருக்கு, ஆவிக்கு என்ன எபிரேய வார்த்தைன்னு சொன்னா ரூஹா. அப்போ ரூஹா, ஆவியானவரே அப்படின்னா ரூஹா, அதான் அர்த்தம். ரூஹா
அப்படின்னு சொல்றார். ரூஹான்னு சொன்னா எல்லா எலும்புகளுக்கும் 4 திசைகளிலும் இருந்து காற்று, ஆவி, சுவாசம் இவைகளெல்லாம் ஒரே அர்த்தத்தை உடையதா இருக்கிறது. சொல்லுங்கள், காற்று, சுவாசம், ஆவி, 3 ஒரே சொல்லுதான் ரூஹா. அப்ப நீ ஊதுனா எல்லாம் காற்றாக ஆவியானவர் வந்து சுவாசமாக எலும்புகளுக்குள்ளே உள்ளே பிரவேசிப்பார். ஆமென் சொல்லுவீங்களா? அவைகள் எல்லாம் ஒரு பெரிய சேனையாக எழும்பி நின்றதா. உயிர் வந்துருச்சு. இந்த எலும்புகள் எல்லாம் நான் முன்னுரையிலே நான் சொன்னேன், இந்த எலும்புகள் எல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் அல்ல, ஒரு யுத்தத்திலே சேனையாக நின்று தோற்று போனவர்கள். ஆமென் சொல்லுவீங்களா? சேனையாக நின்று தோற்று போனவர்கள். சொல்லுங்கள், சேனையாக நின்று தோற்று போனவர்கள், சேனையாக நின்று செத்து போனவர்கள் எல்லாம் செதறிட்டாங்க. இப்போ கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் மறுபடியும் ஒரு சேனையாக எழுந்து நிற்க பண்ணினார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. எந்த சேனை மடிந்து செத்து சிதறடிக்கப்பட்டு போனதோ, அந்த சிதறடிக்கப்பட்டு போனதை, நம்பிக்கை அற்று நிலைமையில இருந்ததை, சாத்தியம் அல்லாததை தேவன் சாத்தியமாக்கி மறுபடியுமாக சேனையாக எழும்பி நிற்க செய்தார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. இங்கே சிலர் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறீர்கள். சாத்தியமே இல்லை என்று சொல்லி உயர்வதற்கும் சுக வாழ்வு வாழ்வதற்கும் சாத்தியம் இல்லாத ஒரு நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். God can do anything. எதையும் செய்ய கர்த்தரால் முடியும். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமா. இல்லாததை, சாத்தியம் அல்லாததை சாத்தியமாக்க வல்லவர். சொல்லுங்கள், சாத்தியம் அல்லாததை என் வாழ்க்கையிலே, மறுபடி சொல்லுங்க, என் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என் வாழ்க்கையிலே சாத்தியம் அல்லாததை சாத்தியமாக்க வல்லவர். என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே சாத்தியம் அல்லாததை சாத்தியமாக்க வல்லவர். நான் ஆபிரகாமின் சந்ததி. இந்த எலும்புகள் எல்லாம் யார்? இஸ்ரவேல் ஜனம், இஸ்ரவேல் சந்ததியார். கலாத்தியருக்கு நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களோ, யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்களோ, அவர்கள் எல்லாம் ஆபிரகாமின் சந்ததியாராக, இஸ்ரவேலின் ஜனமாக, ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் மாறி இருக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர். சொல்லுங்க, நான் ஆவிக்குரிய இஸ்ரவேலன். சத்தமாய் சொல்லுங்க, நான் ஆவிக்குரிய இஸ்ரவேலன். இன்னும் சத்தமாய் சொல்லுங்க, நான் ஆவிக்குரிய இஸ்ரவேலன். தேவனுடைய வாக்குத்தத்தம் எனக்கு உரியதே. எனது சூழ்நிலைகளுக்கு உள்ளாக தேவன் கடந்து வந்து சாத்தியமல்லாதவைகளை சாத்தியமாக்குவார். 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 ஒரு சாதாரண கூட்டமாய் அல்ல, தேவ சேனையாய் அவைகள் எழும்பி நின்றது. நீங்கள் சாதாரணமானவர்களாய் கர்த்தர் உங்களை உயிர்ப்பித்து எழுப்ப போவதில்லை. மாறாக கர்த்தருக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக கர்த்தர் உங்களை உயர்த்தி, ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். உங்கள் சூழ்நிலைகள் மாறும் என்று தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். உங்கள் சூழ்நிலைகள் எதுவாய் இருந்தாலும் கர்த்தரை மாற்றுவார். தேவன் வந்தால் சூழ்நிலைகள் மாறும். தேவன் வந்தால் அசாத்தியமானவைகள் சாத்தியமாகும். தேவன் வந்தால் முடியாததும் சாத்தியமாகும். உங்கள் பொருளாதாரம், உங்கள் கடன் பிரச்சனை, உங்கள் சரீர ஆரோக்கியம், உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை, உங்கள் எதிர்காலம், எது இன்றைக்கு நம்பிக்கையற்று போய்விட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் வந்தால், நீங்கள் வாயினால் அறிக்கை செய்வீர்களே ஆனால், வாயினால் அறிக்கை செய்வீர்களே ஆனால், மறுபடி சொல்லுங்கள், வாயினால் அறிக்கை செய்வீர்களே ஆனால், பிரச்சனைகளை பற்றியே பேசாமல் பிரச்சனைகளை பார்த்து பேச கற்றுக்கொள்வீர்களே ஆனால் காரியங்கள் மாறும், சாத்தியமாகும்.
சாத்தியமாகும், சாத்தியமாகும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நம்ம எல்லாருமா